ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிறது 3 வகையான பால் வெரைட்டிஸ். முதல்ல நாம் பார்க்க போகிறது மஞ்சள் பால், ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பூண்டு பால், மூணாவதாக பார்க்க போகிறது சுக்கு பால். இந்த 3 பால்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இதை நைட்டில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். சளி இருமல் இருக்கிறவங்க இதை குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பாலை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த ஹெல்த்தியான பால் ரெசிபியை பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சள் பால் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத திக்கான பால் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடிக்கு பதிலாக நீங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தட்டிட்டு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 ஏலக்காவை நான் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த பாலுக்கு நல்லா வாசனை தர்றதுக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் இல்லை பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறதுனால பால் நல்ல க்ரீமியாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இந்த பாலில் நான் இனிப்புக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். தேன் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு இல்லை பனவெல்லம் இல்லை நீங்கள் இனிப்புக்காக எதை யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா பொருளையுமே சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாலை நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சுடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். எப்போவுமே பால் சர்வ் பண்ணும்போது 1க்கு 2 தடவை நல்லா ஆற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஆற்றுறதுனால பாலோட சூடும் குறையும். நம்ம பாலில் சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஞ்சள் பாலை நீங்கள் காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான நம்முடைய மஞ்சள் பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிறது பூண்டு பால். இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 4 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இந்த தேன் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தாங்க. குழந்தைங்கள்லாம் குடிக்க மாட்டாங்கன்றதுக்காக தான் நான் தேன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரியவங்க குடிக்கிறீங்கன்னா தேன் ஆட் பண்ணாமல் கூட குடிக்கலாம். பால் பொங்க ஆரம்பித்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இந்த பூண்டு எல்லாமே நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் பாலை குடிக்கும்போது இந்த பூண்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. நம்ம நல்லா வேக வச்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த பூண்டை மட்டும் வேஸ்ட் ஆக்காதீங்க. இந்த பூண்டு பாலை நீங்கள் காலையில் ப்ரஷ் பண்ண உடனே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான நம்முடைய பூண்டு பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குடிக்க வேண்டியது தான். அடுத்து இந்த வீடியோவில் 3வதாக நம்ம பார்க்க போகிறது சுக்கு பால். இந்த சுக்கு பால் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். அடுத்தது கூட இனிப்புக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். தேன் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிப்புக்காக நீங்கள் என்ன வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா பொருளையுமே சேர்த்துட்டு பால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ பால் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாலை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான நம்முடைய சுக்கு பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சுக்கு பாலை காலையில் நைட்டு 2 வேளையுமே குடிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.